தலைப்புச் செய்தி. பாளையங்கோட்டை மத்திய சிறையில் உள்ள திமுக எம்எல்ஏ மார்க்கண்டேயன் உடன் கனிமொழி எம்பி சந்திப்பு நடத்தியிருக்கிறார். இதனை நாம் அண்மை செய்தியாக பார்க்கிறோம். முதலமைச்சரை அவதூறாக பேசிய வழக்கில் விளாத்திக்குளம் எம்எல்ஏ மார்க்கண்டேயன் கைது செய்யப்பட்டிருந்தார். தற்போது அவர் பாளையங்கோட்டை சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். அவருடன் கனிமொழி எம்பி சந்தித்திருக்கிறார். இதனை நாம் அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கனிமொழி எம்பியுடன் திமுக முன்னாள் அமைச்சர்கள் கீதா ஜீவன், அனிதா ராதாகிருஷ்ணன் உள்ளிட்டோர் சென்றிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் செய்தியாளர் செல்வராஜ். வணக்கம் செல்வராஜ், இந்த சந்திப்பு தொடர்பான விவரம். நிச்சயமா மாலதி, தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் கடந்த சில தினங்களுக்கு முன்பாக திமுக சார்பில் நடைபெற்ற கூட்டத்தில் தமிழக முதலமைச்சரை பற்றி விளாத்திக்குளம் சட்டமன்ற உறுப்பினர் மார்க்கண்டேயன் கொலை மிரட்டல் விடுத்தும் அவதூறாகவும் பேசினார். அவரது எலும்பை உடைப்பேன் என தெரிவித்திருந்தார். இதைத் தொடர்ந்து அவரை தூத்துக்குடி போலீசார் வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி தற்போது பாளையங்கோட்டில் உள்ள மத்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார்கள். இந்த நிலையில் மத்திய சிறைச்சாலையில் உள்ள விளாத்திக்குளம் சட்டமன்ற உறுப்பினர் மார்க்கண்டேயன் தற்போது அடைக்கப்பட்ட நிலையில அவரை பார்ப்பதற்காக தூத்துக்குடி பாராளுமன்ற உறுப்பினர் கனிமொழி இன்று நேரில் சென்று மார்க்கண்டேயனை சந்தித்துக் கொண்டு வருகிறார். மேலும் அவரிடம் நடந்த விவரங்கள் தொடர்பாகவும் கேட்டு அறிந்து வருகிறார். மேலும் காவல்துறையினர் எந்த அளவிற்கு அவருக்கு தொந்தரவு என்பது செய்துள்ளார்கள் என்பது தொடர்பாகவும் கனிமொழி அவரிடம் ஒவ்வொரு கேள்விகளையும் எழுப்பிக் கொண்டு வருகிறார். மேலும் அவர் ஏற்கனவே தெரிவித்த போது தனது நெற்றியில் துப்பாக்கியால் வைத்து மிரட்டியது தொடர்பாகவும் கனிமொழியிடம் சற்று முன் அவர் காவல்துறை செய்த அந்த அட்டகாசம் என்பது போல அவர்கள் தெரிவித்துக் கொண்டு வருகிறார்கள். மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக வேறு என்ன நடவடிக்கை திமுக சார்பில் எடுக்கப்பட வேண்டும் எனவும் மார்க்கண்டேயனிடம் அவர் கேட்டுக் கொண்டு வருகிறார். மேலும் தன்னை உடனடியாக ஜாமீனில் வெளியே கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காக திமுக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் எனவும் மார்க்கண்டேயன் தற்போது கனிமொழியிடம் தெரிவித்துக் கொண்டு வருகிறார். இந்த சந்திப்பின் போது கனிமொழியோடு முன்னாள் அமைச்சர் கீதா ஜீவன் மற்றும் அனிதா ராதாகிருஷ்ணன் ஆகியோரும் உடன் உள்ளார்கள். மேலும் பாளையங்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் அப்துல் வஹாபும் தற்போது அவருடன் இருக்கிறார். இதைத் தொடர்ந்து அவர் நேரடியாக அங்கு கேட்கப்படுகின்ற மார்க்கண்டேயன் என்னென்ன தகவலை தெரிவிக்கிறாரோ அது நான் நேரடியாக கொண்டு போய் தலைமைக்கு தெரிவித்தேன். இதற்காக உடனடியாக நடவடிக்கை எடுக்கவும், மேலும் இது போன்ற கைது நடவடிக்கை சட்டமன்ற உறுப்பினர்கள் தொடர்ந்து கைது நடவடிக்கையை கண்டித்து திமுக சார்பில் ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடத்துவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என கனிமொழி மார்க்கண்டேயனிடம் தெரிவித்துக் கொண்டு வருகிறார். இதைத் தொடர்ந்து அவர் நேரடியாக அங்கிருந்து பத்திரிகையாளரை இன்னும் சற்று நிமிடத்தில் சந்திப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. தொடர்ந்து கனிமொழி வருவதை ஒட்டி கிட்ட நூற்றுக்கணக்கான திமுகவினர் பாளையங்கோட்டில் மத்திய சிறைச்சாலையில் முழுவதுமே கூடியிருக்கிறார்கள். மேலும் அங்கு பாதுகாப்பு பணிகளும் மிக அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. வேறு யாரும் அங்கு உள்ள வாகனங்களில் உள்ளே செல்லாதவருக்கு காவல்துறையினும் திமுகவினர் வாகனங்களை தடுத்துக் கொண்டு வருகிறார்கள். மாணவி செல்வராஜ், தொடர்பான விவரங்களோடு இணைந்தமைக்கு நன்றி.